செய்ய போகிறது வெஜிடேரியன் குக்கூஸ் பிராணி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ப்ரௌனி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பளவு 3/4 கப்பு தெப்பம் ஒயிட் சாய்ச்சி எடுத்துருக்கேன். அதாவது தெப்பம் டியாங்கோ சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் எடுத்துருக்கேன். நான் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். இந்த கரண்டியில் 4 கரண்டி கொக்கோ பவுடர், 110 மில்லிமீட்டர் சுசுச்சாயே, சீனி 1/2 கப்பு, இந்த கப்பு அளவு 1/2 கப்பு. அப்படி இந்த கணக்குப்படி பார்த்தா அந்த கரண்டியில் 6 கரண்டி, 1/2 கரண்டி பேக்கிங் பவுடர், 1/2 கரண்டி பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. நான் வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கேன். இந்த கரண்டியில் 2 கரண்டி வெஜிடபிள் ஆயில். எசன் வெண்ணிலா ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். இது கூட நான் தெப்போங் ரியாங்கோ சொல்லுவாங்க. இதை இதில் போட்டு நல்லா சளிச்சிக்கணும். இது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சளிச்சிக்கணும். ஓகேவா? இது கூட கொக்கோ பவுடரு இதில் சேர்த்துக்குவோம். ஓகேவா? சேர்த்தாச்சு. ஓகேவா? எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, முதல்ல 110 மில்லிமீட்டர் பால்டின்னு, தண்ணி பால்டின்னு நம்ம சேர்த்துக்குவோம். ஓகேவா? இது கூட நம்ம என்ன செய்யணுனாக்கா, சீனி உங்களுக்கு இனிப்பு பார்த்துட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி நல்லா கரையணும். ஓகேவா? இது கூட எசன் வெண்ணிலா ரொம்ப போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி நல்லா கரையணும். ஓகேவா? இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஓகேவா? போட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ மாவோடு நம்ம கலக்கலாம். ஓகேவா? இப்போ நான் மாவோடு கலக்க போகிறேன். உடனே அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கணக்காக இருக்கும். ஓகேவா? நல்லா கலக்கி விடுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்யப்போம்னா, எண்ணெய் ஊற்றுவோம். ஓகேவா? நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் மிதக்கக்கூடாது. இப்படி நல்லா சுற்றி இப்படி நல்லா செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? பாருங்கள், நான் எப்படி செஞ்சுருக்கேனே இப்படி தான் இருக்கும். பாருங்கள், கணக்காக இருக்கும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க.
இப்போ பாருங்க நல்லா கலக்கிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம கப்பு வந்து எண்ணெய் தடவலாம். நான் இந்த கப்பு தான் பாய்க்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவணும். எண்ணெய் தடவினா தான் ஒட்டாமல் வரும். அது நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வரணும். எண்ணெய் கண்டிப்பாக பூசி தான் ஆகணும், அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா, சுற்றி நல்லா இந்த மாதிரி பூசிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் பூசிட்டேன். இப்போ வாங்க எப்படி ஊற்றுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம ஊற்றலாம் பாருங்கள். இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இதை எடுத்து இப்படி ஊற்ற வேண்டியதுதான். ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது, ஏன்னா இது உப்பிட்டு வரும். 3/4 கப்பு ஊற்றினாலே போதும். ஓகேவா, இந்த அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப நிறச்சி ஊற்றக்கூடாது. ஓகேவா, அடுத்தது ஊற்றலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஊற்றினா போதும். ஓகேவா, இப்போ ஊற்றியாச்சு. மொத்தம் 10 கப்பு வந்திருக்கு. இது வந்து நார்மலாக வந்து ப்ரௌனிஸில் வந்து இதில் அவனில் தான் அவிப்பாங்க. நான் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து குக்கூஸ் பண்ண போகிறேன், அவிக்க போகிறேன். சரிங்களா, இப்போ வாங்க அவிக்கலாம். ஓகேவா, ஏற்கனவே நான் வந்து தண்ணி அடுப்பில் போட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கொதிக்கிற தண்ணியில் தான் இந்த ஓரத்தில் அப்படியே வச்சுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் வச்சுட்டேன். அனல் வந்து ரொம்ப வைக்காதீங்க, குறைச்சி வச்சுருங்க. மொத்தம் 20 நிமிஷம் நல்லா வேகணும். ஓகேவா, மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், உப்பிட்டு அப்படியே வெளியே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம். இது வந்து புதுமையாக வந்து முட்டை இல்லாமல் ப்ரௌனிஸு. இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் செய்யலாம். ஓகேவா, செஞ்சு காமிக்கிறேன். ஓகேப்பா, நான் ஒன்று எடுத்துருக்கேன், உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறதுக்காக இப்போ ஒன்று எடுத்துருக்கேன். பாருங்கள், அழகாக வந்துடும். நீங்கள் ஒன்றும் தட்ட தேவையில்லை. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூடாக இருக்குது. சூடு ஆறிட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி டப்பியில் ஊற்றுறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் வந்து அது கணக்காக வரும். நம்ம வந்து அளவுக்கு மீறி ஊற்றிட்டோமா இந்த மாதிரி பெருசாக வந்துடும். அதனால் அடுத்த டீப் நீங்கள் ஊற்றுறப்ப கொஞ்சம் இந்த சைஸில் ஊற்றிக்குங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இது வித்தியாசமான வந்து வெஜிடேரியனோட ப்ரௌனிஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ப்ரௌனிஸ் செஞ்சுருக்கேன். முட்டை இல்லாமல் செஞ்சுருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறதோட இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், புட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. சைவமான ப்ரௌனிஸ் செஞ்சுருக்கேன். வந்து அவிச்சு செஞ்சுருக்கேன், குக்கூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் காமின்னு எனக்கு சொல்லுங்கள். சுவையான வெஜிடேரியன் ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.